Hi friends, this is Nivita. In the video, 11th standard chemistry page number 25 physical and chemical equilibrium lesson la irukra evaluation la paathirukom. So idhula 24th one vadha paakaporom. Illa enna kuduthirukanga appadina equilibrium constant for the following reactions vandu kuduthirukanga. Adhaadu N2 plus 3H2 reversible to 2H3 அப்படிங்கிறதுக்கு வந்து K1 தான் equilibrium constant. மாதிரி N2 plus O2 reversible to 2NO அப்படிங்கிறது nitric oxide அப்படிங்கிறதுக்கு equilibrium constant வந்து K2. அதே மாதிரி H2 plus half O2 equilibrium reversible to H2O அப்படிங்கிறதுக்கு equilibrium constant வந்து K3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட equilibrium constant வந்து Kன்னு சொல்லிட்டாங்க. that is 2NH3 plus 5/2O2 reversible to 2NO plus 3H2O அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதில் எது வந்து கரெக்டு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது K அப்படிங்கிற ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு எது வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து C தான் வந்து ஆன்சர் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ C வந்து எப்படி கரெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த K1 அதோட வேல்யூஸ் எல்லாமே எடுத்து எழுதணும்ல கான்சன்ட்ரேஷன் படி. ஸோ இப்போ K1 is equal to எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட்னு எழுதுவோம். ஸோ இதுதான் ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட். ஸோ பவர் 2 டிவைடட் பை N2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 3 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி K2 அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் 2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி அடுத்தது வந்து K3க்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் K3 is equal to concentration of H2O divided by concentration of H2 into concentration of O2 power 1/2ன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து 1/2 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல Kவோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்றத பார்க்கும்போது K is equal to ஓகே and concentration of NO power 2 concentration of H2O power 3 divided by concentration of NH3 power 2 concentration of O2 power 5/2. ஓகேவா? ஸோ இதை நான் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி நான் எதா பண்ணி எனக்கு வந்து ஈக்குவல் டு K அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுபடி இந்த 4மே எடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து C தான். பட் நீங்கள் வந்து அந்த ஏலேருந்து போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சியோட ஆப்ஷன் வந்து இதில் வந்து K2ஓட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ K2 அப்படிங்கிறது இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் 2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு O2 அப்படின்றது வரும். அடுத்தது K3யோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பவர் 3ன்னு வருது. ஸோ அப்போ இந்த வேல்யூ பவர் 3ன்னு சொல்லும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O பவர் 3 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 3 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் 3/2 அப்படின்றது வரும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு அங்கே 1/2ங்கிறது இருக்குது. ஸோ இப்போ பவரில் வந்து 3ன்றது ஆகிடும். டிவைடட் பை K1 அப்படிங்கிறது இருக்கா. ஸோ டிவைடட் பை K1ன்னு வரும்போது உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி வந்திருக்கோன்னா, டிவைடட் பை இந்த வேல்யூ K1 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்திருக்கு, NH3 பவர் 2 அந்த மாதிரிலாம் வரல. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 பவர் 2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 3 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ரெசிப்ரோகேட்டாக எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இது இங்கே வரும், இது வந்து கீழே வந்துடும். ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2. ஸோ அதுதான் அங்கே எழுதியிருக்காங்க. உங்களுக்கு கீழே வந்திருக்கு இல்லையா, அதுதான் வந்து கீழே போடாமல் உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு N2 கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி H2 அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு வேறு என்னென்னலாம் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் 2 இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O பவர் 3ன்றது இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து பவர் 1 இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பவர் 3/2 இருக்குது. ஸோ 1 + 3/2ன்னு சொல்லும்போது 2 + 3/2 is equal to 5/2ன்னு வரும். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 பவர் 5/2, இங்கே இருக்கிறத கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 பவர் 2 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் கேவா அப்படின்றத பார்க்கும்போது அதே வேல்யூ தான் கேவாகவும் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து C ஆப்ஷன் அப்படிங்கிறத போடுவாங்க. நீங்கள் மற்ற ஏதாவது போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மற்ற எதாவது இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு கேவா தான் வரும். அதனால தான் இந்த C ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. லைக் உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிளியராக புரிஞ்சுட்டு எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு தான் பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th 20 லிட்டர் வால்யூம் ஆஃப் கண்டெய்னரில் வந்து 400 கெல்வின் அளவுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸில் இருக்குது. எவ்வளோ ப்ரெஷர்லனா 0.4 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அளவுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எக்ஸஸ் ஸ்ட்ரோன்டியம் ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்களே இதுதான் வந்து ஸ்ட்ரோன்டியம் ஆக்சைடு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து வால்யூம் அந்த சாலிடாக இருக்குது அந்த ஸ்ட்ரோன்டியம் ஆக்சைடு அப்படிங்கிறது. ஸோ அதோட வால்யூமை நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. முதல்ல அந்த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் வந்து 20 லிட்டர்ஸாக இருந்தது. இப்போ அந்த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து மூவபிள் பிஸ்டன் மூலிமா அந்த இதை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய வெசலாக இருக்குது கண்டெய்னராக இருந்ததுன்னா அதோட இதை வந்து அப்படியே கம்மி பண்ணுறாங்க. அது மேலே வந்து ஒரு மூவபிள் பிஸ்டான் இருக்குது, ஓகேவா. ஸோ அது மூலயமா கம்மி பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the maximum volume of the container when the pressure of the carbon dioxide attain its maximum value. இப்போ கார்பன் டை ஆக்சைடுக்குன்னு ஒரு ப்ரெஷர் லெவல் இருக்கும்ல, ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஆகும்போது அந்த கண்டெய்னரோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்ட்ரோன்டியம் கார்போனேட் அது வந்து சாலிடாக இருக்குது, அது வந்து ரிவர்சிபிள் டு ஸ்ட்ரோன்டியம் ஆக்சைடு அதுவும் சாலிடாக இருக்குது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் வந்து கேபியோட வேல்யூ வந்து 1.6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குதுன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் வால்யூ ஆஃப் த கண்டெய்னர் தான் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருந்தா அந்த கேபியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. முதல்ல எவ்வளோ இருந்தது, 20 லிட்டர்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. T1ஓட வேல்யூ 400 கெல்வின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் T2ஓட வேல்யூ எந்த விதமான டெம்பரேச்சரில் சேஞ்சஸும் இல்லை, ஓகேவா. அதனால் T2ஓட வேல்யூ 400 கெல்வின்னா. பட் எனக்கு அந்த V2ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத எனக்கு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி அந்த ஈக்குவேஷன் என்னது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோன்டியம் கார்பனேட் ரிவர்சிபிள் டு ஸ்ட்ரோன்டியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இப்படி தானே அந்த ரியாக்ஷன் இருந்தது. இதில் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸில் இருந்தது, ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதை வந்து அந்த பார்ஷியல் ப்ரெஷரில் எழுதுவோம்ல, பீன்ற மாதிரி போட்டு எழுதுவோம்ல, கேபின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கேபியோட வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு இதெல்லாமே நான் ப்ரெஷர் வைஸ் எழுத போகிறேன். நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இந்த மாதிரி வந்து சாலிடுக்கு எல்லாமே வந்து நம்ம ப்ரெஷர்லாம் எழுத வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, partial pressure of carbon dioxide into partial pressure of strontium oxide divided by partial pressure of strontium carbonate. இதில் வந்து இது ரெண்டுமே சாலிடுங்கிறனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், வெறும் partial pressure of carbon dioxide மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ Kp is equal to partial pressure of carbon dioxide மட்டும் வருதா. ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த வேல்யூஸ் எடுத்துருக்காங்க, Kp is equal to partial pressure of carbon dioxide அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் வந்து 1.6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது முதல்ல வந்து நம்ம அந்த பெருசாக வச்சுருந்தோம்ல கண்டெய்னர் 20 லிட்டர்ஸ்க்கு வைக்கும்போது, வால்யூம் 20 லிட்டர்ஸ்க்கு இருக்கும்போது ப்ரெஷர் வந்து 0.4 ATM இருந்தது. நம்ம அதை பிஸ்டானை வச்சு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் அதோட வால்யூம் வந்து கம்மியாச்சு. ஸோ அதோட ப்ரெஷர் வந்து 1.6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த கேபியோட வேல்யூ வந்து 1.6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்களா. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி இஸ் ஈக்குவல் டு இதுன்னு போட்டனால தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோன்னு எடுத்துக்கிறாங்க. நமக்கு கடைசியில் இருக்க வேண்டிய ப்ரெஷரும் இவ்வளோ தான். அவங்க வந்து கடைசியில் இருக்க வேண்டிய வால்யூம் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கடைசியில் இருக்கிற வேண்டிய ப்ரெஷரும் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறது வரும். நம்ம முன்னாடி கேஷியஸ் ஸ்டேட்லேயே படிச்சிருக்கோம், PV1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு PV2 டிவைடட் பை T2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேஷியஸ் தானே. ஸோ அதனால் அதோட தியரிஸ் அதெல்லாமே இதில் யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் அப்போ நம்ம அந்த கேஷியஸ் லெசன்லேயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு இன்டெரக்டாக அதுதான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுத்துட்டு அதுதான் வந்து கடைசியில் இருக்கிற வேண்டிய ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அதனால் இப்போ இதிலேருந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V2 தான் தேவை. ஸோ V2 மட்டும் இங்கே வச்சுட்டு நான் மற்ற எல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ T2 மேலே வந்துடும், P2 அப்படிங்கிறது கீழே போயிடும், ஓகேவா. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் P1ஓட வேல்யூ நான் போடுறேன். ஸோ P1 அப்படிங்கிறது 0.4 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்டூ V1 அப்படிங்கிறது வந்து 20 லிட்டர்ஸ் டிவைடட் பை T1 அப்படிங்கிறது வந்து 400 கெல்வின் இன்டூ T2 வந்து 400 கெல்வின், P2 வந்து 1.6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருமா. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 400 கெல்வின்ங்கிறது கேன்சல் ஆகிடும். இப்போ இதையும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டூ 10 அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். ஸோ 4 ×
20 divided by 16 ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் 1 times, this is 4 times, இது 4 times, இது வந்து 5 times. ஓகேவா? ஸோ அப்போ 5 இங்கே அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர், இங்கே அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர் கேன்சல் ஆகிடும். இப்போ வெறும் லிட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா 5 liters. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் ஃபஸ்ட்டு தடவை இந்த கொஷினை பார்த்தா ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் ஒன்றுமே இல்லை, நம்ம எடுத்து எழுதிடணும். எனக்கு கொடுத்துருக்க டேட்டா என்ன, எனக்கு கேட்டிருக்க டேட்டா என்ன, அப்புறம் இந்த கொடுத்துருக்க டேட்டா எப்படி கன்ஃபியூஸாக கொடுத்துருக்காங்க, P1ஓட வேல்யூம் P2ஓட வேல்யூ எப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கூட மாற்றி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருந்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து B. ஸோ இதனோட ஆன்சர் வந்து 5 liters அப்படிங்கிறது வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.